ஹாய் வணக்கம் மக்களே! தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் நடந்திருக்கு. நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்ற கொஞ்ச நாட்கள்லேயே அடுத்தடுத்த ஏகப்பட்ட அதிரடி உத்தரவுகள், அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. பதவி ஏற்றதுமே இப்படி ஒரு வேகமா அப்படின்னு அரசியல் விமர்சகர்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு நிறைய புதிய திட்டங்களையும், மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காரு. அப்படி என்னென்ன அறிவிப்புகள்லாம் செயல்படுத்தியிருக்காரு, என்ன மாரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு, லாஸ்ட் 1 வீக்கா அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றதும் முதல் வேலையா ஒரு 3 விஷயத்துல பார்த்தீங்கன்னா அவர் சைன் பண்ணாரு. முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்றதும் முதல் வேலையா தன்னுடைய அமைச்சரவையில 9 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நியமிச்சாரு. அதுக்கப்புறம் மே 13 அன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல தன்னோட கூட்டணி கட்சிகள் ஆதரவு எம்எல்ஏக்களோட துணையோட வெற்றி பெற்று தன்னோட மெஜாரிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிச்சிட்டாரு. ஆட்சி அமைஞ்சாச்சு, இனி ஆக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி அவர் போட்ட முதல் 3 கையெழுத்துகள் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சிக்னேச்சரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் வழங்குவதற்கான அந்த ஃபைலில் சைன் பண்ணிட்டாரு. இரண்டாவது வந்து பெண்களோட பாதுகாப்பு 100% வந்து உறுதி செய்ய சிங்கப்பெண் அதிரடிப்படை சிறப்பு திட்டம் வந்து கொண்டு வந்தார். மூணாவது தமிழ்நாட்டுக்குள்ள போதைப் பொருள் வரத்தையும் விற்கிறதையும் முற்றிலுமா ஒழிப்பதற்காக ஆன்டி ட்ரக்ஸ் ஸ்பெஷல் யூனிட் அப்படின்னு ஒரு ஃபைலில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கான ஒரு குழுவும் ஃபார்ம் பண்ணார். இது மட்டும் இல்லாமல் கல்வி, பெண்கள், பொதுமக்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்ட்டு லாஸ்ட் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காரு, நிறைய அறிவிப்புகள், நிறைய உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காரு. எஜுகேஷனில் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காரு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த கோட்டாவில் வர பசங்க கிட்ட பிரைவேட் காலேஜில் எந்த ஒரு ஃபீஸும் வாங்கக்கூடாது, அவங்களுக்கான கல்வி கட்டணம், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் அரசாங்கமே ஏற்றுக்கணும். சூப்பராக அறிவிப்பு வந்திருக்கு. அது போக மாணவர்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம், தமிழ் புதல்வன், அப்புறம் புதுமை பெண் திட்டம் தொடர்ந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அவங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வரவும் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பெண்கள் நலன் பொறுத்த வரைக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் திட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தொடரும் சொல்லி அவங்களுக்கான 1000 ரூபாயும் வர வச்சிருக்காரு. இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு பண்ண போறாங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணி விடுபட்டவங்களுக்கும் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. சீக்கிரமாவே இதுக்கான அறிவிப்பு வரும். அதுக்கப்புறம் தாவேக ஆட்சிக்கு வந்தானா இந்த திட்டம் 2500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. பட்ஜெட்டுக்கு அப்புறம் இதுக்கான அறிவிப்பு வெளிவரும் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட் பில் விஷயத்தில் நிறைய பேருக்கு இருந்த அந்த கன்ஃபியூஷன் தீர்க்கிற விதமாக 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டு, அதுக்கான புதிய டேரிஃப் சிஸ்டம், அப்புறம் பில்லிங் சாஃப்ட்வேர்லாம் அப்டேட்னு அதிரடி காட்டியிருக்காரு. இன்னொரு மிகப்பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கோவில், ஸ்கூல்ஸு, அப்புறம் பஸ் ஸ்டாண்டு இது பக்கத்தில் 500 மீட்டருக்குள்ளே இருக்கிற டாஸ்மாக் கடைகளை உடனடியாக கண்டுபிடிக்க சொல்லி அதை மூடுவதற்கு உத்தரவு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 717 டாஸ்மாக் கடைகள் அவர் ஆட்சிக்கு வந்தோடனே மூடி இருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அரசு அலுவலகங்கள் ஆகட்டும், எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், இப்போ அரசு அலுவலகங்கள் பக்கம் வந்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து போட்டிருக்காரு. இப்போ வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, அதாவது பத்திரப்பதிவு அலுவலகம், அந்த ஆஃபீஸில் பொதுமக்கள் நிற்க வச்சு பேசவே கூடாது. ஒவ்வொரு டேபிளுக்கும் கட்டாயம் 2 சேர் இருக்கணும். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சு மானிட்டர் பண்ணணும். அதிகாரிகள்லாம் பொதுமக்கள் கிட்ட மரியாதையாக நடத்தணுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான உத்தரவுலாம் போட்டிருக்காரு. ஸ்கூல் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுக்கான புது ரூல்ஸு, அதை கண்காணிக்க மானிட்டரிங் சிஸ்டமு, ஸ்டூடெண்ட்ஸோட புகார்கள்லாம் உடனுக்குடன் கேட்க ஒரு ஹெல்ப்லைன் சிஸ்டமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சூப்பரான அப்டேட்டு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸை வந்து சந்தோஷப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் 2% பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காரு. அதாவது 58% 60% உயர்த்திருக்காரு. இந்த உயர்வு பார்த்தீங்கன்னா 1/1/2026 தேதியிலிருந்து முன்தேதியிட்டு வழங்கப்படும் அறிவிச்சிருக்காரு. இதனால் சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவாங்க. இதுக்காக அரசுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் அவங்க நலனுக்காக அரசே நிதியை பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்களாம். அதே நேரம் அரசு அலுவலகத்தில் எம்ப்ளாயீஸோட வருகை, அட்டண்டன்ஸு, வேலை முறையில் ஒழுக்கம், டிசிப்ளின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க சம்பளமோ அப்ரைசலோ பாதிக்கப்படாதபடி இதை அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்குற அம்மா உணவகத்தை கைவிடாமல் அதை இன்னும் மேம்படுத்தி சீரமைக்க உத்தரவு போட்டிருக்காரு. முக்கியமாக ஃபுட்டில் குவாலிட்டி, ஹைஜீன் இருக்கணும், ஃபுட்டு வந்து தரமாக இருக்கணும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கிச்சனில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து புதுப்பிக்க சொல்லியிருக்காரு.
முழுக்க முழுக்க இந்த அம்மா உணவகத்தை புதுப்பிச்சு மறுசீரமைப்பு பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸு, பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள்ன்ட்டு எல்லா இடத்துலையும் முதலமைச்சர் விஜயோட அதிகாரப்பூர்வ புகைப்படத்தை அஃபிஷியல் ஃபோட்டோவை கட்டாயம் வைக்கணுன்ட்டு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் உத்தரவு போட்டிருக்காரு. செய்தித்துறை மூலமாக அந்த புகைப்படத்தை எல்லா துறைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் கட்டாயம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக யார் முதலமைச்சராக வந்தாலும் அவங்களுடைய புகைப்படத்தை எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வைக்கிறது வழக்கமான ஒரு விஷயம்தான். சுருக்கமாக சொல்லணும்னா கண்டிப்பான நிர்வாகம், மக்கள் நலன், ஒழுக்கம், வெளிப்படைத்தன்மை, ஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ், வெல்ஃபேர் ஃபோக்கஸ், டிசிப்ளின், டிரான்ஸ்பரன்சி, இதுதான் முதலமைச்சர் விஜய் ஆட்சியோட தாரக மந்திரமாக இப்போதைக்கு பார்க்கப்படுது. பப்ளிக் சர்வீஸில் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராரு. சரி மக்களே, முதலமைச்சர் விஜயோட இந்த ஆரம்ப கட்ட அதிரடி திட்டங்கள், உத்தரவுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் எந்த திட்டங்கள், எந்த அறிவிப்புகள், எந்த உத்தரவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.